முதலாவதா என்னோட வணக்கத்தை டாக்டர் சுபாஷ் பத்ரிஜி அவர்களுக்கும் மற்றும் அம்மா சொர்ணமாலா பத்ரிஜி அவர்களுக்கும், அவர்கள் இரண்டு குழந்தைகளுக்கும் என்னோட ஆன்ம வணக்கங்கள். மற்றும் நமது குருவோட குருவான சதானந்த யோகி அவர்களுக்கும் என்னோட ஆன்ம வணக்கங்கள். மற்றும் இங்க வந்திருக்கிற எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் என்னோட ஆன்ம வணக்கங்கள். பழனியப்பன் சாருக்கும் ஆன்மீக வணக்கங்கள். அதே மாதிரி இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த மகாத் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் அப்புறம் சார் அவர்களுக்கும் என்னோட ஆன்மீக வணக்கங்கள். ஓகே மாஸ்டர், சில பல காரணங்களால என்னால திருவண்ணாமலை வர முடியல. ஏன்னா எனக்கு அதை விட ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருந்தாங்க ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ். நான் பஞ்சாப் போயிருந்தேன். என்னோட எந்த பிளானுமே இல்லை. சடனா எனக்கு கால் பண்ணி, நாங்க ரேலி பண்றோம், நீங்க கண்டிப்பா வரணும், எங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்ல நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், நான் இங்க ஒர்க் இருக்குன்னு. இல்ல இல்ல, நீங்க இங்கதான் வரணும் அப்படின்னாங்க. சரி, இப்போ அவங்க சொல்றாங்கங்கிறதுக்காகவும் என்னால போக முடியாது இல்லையா? சோ நான் என்னக்குள்ள உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணும்போது என்னோட இன்னர் வாய்ஸ் என்ன சொல்லுச்சுன்னா, என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் வெஜிடேரியனிசம் தான். கடைசி ஒரு ஒரு மனித உயிரினம் கூட என்ன ஆகணும், வெஜிடேரியனிசமா மாறணும் அப்படிங்கிறது. ஸோ அன்பிளான்டா என்ன ஆச்சுன்னா, நான் பஞ்சாப் போனேன். அமிர்தசர்ல நாங்க அதே 16ஆம் தேதி சாயந்தரம் வெஜிடேரியன் ரேலி பண்ணோம். அற்புதமா அழகா அங்க இருக்கிற ஒரு ஒரு மக்களுக்கும் அந்த விஷயத்த கொண்டு போய் சேர்த்தோம். ஸோ இது மட்டும் இல்லாம கூட என்னோட டாட்டரும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க பங்குக்கு அவங்களும் அவங்களோட விஸ்டம் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் அ பிளசன்ட் டே. எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு காரணம் இல்லாமலும் அந்த காரியம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. காரண காரியம் இல்லாம ஒரு விஷயம் நடக்காது அப்படிம்பாங்க. சோ அந்த நேரத்துல எனக்கு வந்த அந்த மெசேஜ நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, ஏதோ சம்திங் அங்க ஒரு சேஞ்சஸ் வர வேண்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நம்மள இந்த யூனிவர்ஸ் கைட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாப்பியா அதை அக்செப்ட் பண்ணிட்டு போனேன். அதே மாதிரி நான் எந்த அளவுக்கு ஹாப்பியா போனனும், எனக்கு அதை விட 10 மடங்கு ஹாப்பினஸ் யூனிவர்ஸ் கொடுத்தது. ஸோ இந்த யூனிவர்ஸ்க்கு என்னோட ஆன்மீக வணக்கங்கள். ஸோ அதனாலதான் இந்த ப்ரோக்ராம் வர முடியல. பழனியப்பன் சாருக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், நான் கண்டிப்பா வரேன்னு. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. I couldn't able to become this part of event. So I'm damn sure that next time, whichever the event comes by Mahavatar, so I'll be the part of this. So thank you, Palaniappan sir. ஸோ நான் ஆக்சுவலா இந்த கிளாஸ் இருக்கிறதே மறந்துட்டேன். டு பி ஃப்ராங்க், என்னன்னா இன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான் நான் ரீச் ஆனேன் சென்னைக்கு. 4 டேஸா நான் பஞ்சாப்ல இருந்தேன். ஸோ மறந்தே போயிட்டேன். அது இல்லாம கொஞ்சம் அங்க இங்கே போறோம் இல்லையா? நார்மலாவே நம்ம வெஜிடேரியன் ரேலி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட பாடியில சில ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ என்னோட சக்ரா என்னன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் காகுல் அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ ஐ தாட் பழனியப்பன் சார் எனக்கு கால் பண்ணி ரிமைண்ட் பண்ணும்போது, ஓ நம்மளுக்கு கிளாஸ் இருக்குல்ல, நான் அப்படியே எடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு பின்னாடி ஒரு ஆஸ்ட்ரல் மாஸ்டர் கைடு என்ன வந்ததுன்னா, யூ வில் பி டூயிங் இட், யூ ஹாவ் டு டூ இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்தது. ஸோ ஐ எம் வெரி மச் தேங்க் டு பழனியப்பன் சார் டு கிவ் திஸ் வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐ எம் வெரி வெரி கிளாட் டு தட் யூ ஆர் அ வெரி மச் ஃபாலோவர் to take the all masters here, and you want to give the wisdom to all the people. So great service sir, great. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, பௌர்ணமி தியானம். பர்ஃபெக்டான பௌர்ணமி தியானம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் இதை 3 டாபிக்கா பிரிச்சு இருக்கேன். பௌர்ணமி தியானம்னா என்ன, புத்த பௌர்ணிமா தியானம்னா என்ன அப்படின்னு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருக்கும். தயவு செஞ்சு இந்த 3 நாளுமே நம்ம இதுல கலந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பௌர்ணமினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரனுக்கு உண்டான நாள் நார்மலாவே இல்லையா? சோ அமாவாசை அப்படின்னா இருளுக்கு உண்டான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த 2 நாளிலையுமே இந்த எனர்ஜிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். எப்படி இருக்கும்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பௌர்ணமி அப்படிங்கிறது எப்படின்னா, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஒர்க் எதெல்லாம் பண்றோமோ அதை நம்ம பௌர்ணமி நாள்ல சூஸ் பண்ணுவோம். நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, நிறைய கோவில்ல அபிஷேகங்கள் நடக்கும், நிறைய பேர் கோவில்ல போய் தங்குவாங்க, இந்த தீபங்கள் போடுவாங்க, அன்னைக்கு மௌன விரதம் இருப்பாங்க. அதே மாதிரி அன்னைக்கு ஹோல் டே பாத்தீங்கன்னா சாப்பிடாம என்ன சொல்றது, உபவாசம் இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, அந்த நாள்ல அந்த எனர்ஜி அதிகமா இருக்கும்போது
நம்மளுக்கே தெரியும் சந்திரனோட பலன் வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கணும். வை பிகாஸ் சந்திரனோட பலன் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்னா, நம்மளோட மூட் ஸ்விங் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம எப்பயுமே சந்திரனை வந்து நம்ம இது பண்ணிட்டே இருக்கணும், ப்ரே பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, நம்மளதுல ப்ரேன்னா என்ன சொல்றோம்? அந்த எனர்ஜியை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அப்ப அந்த எனர்ஜியை நம்ம எடுத்துக்கணும்னா அன்னைக்கு என்ன பண்ணணும்? சோ நீங்க எங்க இருந்தாலுமே சரி, நாட் ஒன்லி இந்தியா, நாட் ஒன்லி தமிழ்நாடு, நீங்க எந்த ஏரியால இருந்தாலுமே உங்ககிட்ட ஒரு பாக்கெட் கேலண்டர் இருக்கும். கம்பல்சரி அந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு எய்தர் நீங்க 2 டைம்ஸ் அது ஃபுட்டு சாப்பிடணும், இல்லையா 1 டைம் ஃபுட்டு சாப்பிடணும். அப்படியும் இல்லையா உபவாசம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னங்கன்னா, அன்னைக்கு ஹோல் டே நார்மலாவே எப்படின்னா, இன்னைக்கு அமாவாசை இருக்குன்னா அதுக்கு முதல் நாள், அதுக்கு அடுத்த நாள், அந்த 3 நாளுமே தொடர்ந்து அந்த பலன் இருக்கும். ஆனா பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த நாள்ல நம்ம யாருக்கிட்டயுமே தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நம்ம நம்மளோட செல்ஃபோட இருக்கணும். அதே மாதிரி யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகணும். எப்படி யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுறது? ஒன்லி ஒன் திங், மெடிடேஷன். நீங்க எவ்வளவு நேரம் மெடிடேஷன் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மைண்ட் என்ன ஆகும்னா அப்படியே அமைதியாகும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த அமாவாசை பௌர்ணமி எல்லாம் வந்தா குழந்தைங்க எல்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன் இந்த மனநல பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் என்ன ஆயிடுறாங்க, ஒரு மாதிரி வேவ், அவங்களோட வேவுக்கு செட் ஆகாம போகும். ஏன் அப்படின்னா, அந்த நேரத்துல எனர்ஜி அதிகமா பாஸ் ஆகும்போது அதை ஏத்துக்கொள்ளக்கூடிய சக்தி நம்மளுக்குள்ள வேணும், இல்லையா? அப்ப அந்த ஏத்துக்கொள்ளக்கூடிய சக்தி நம்மளுக்குள்ள வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மள நாமே சாதனைக்கு பயன்படுத்திக்கணும். அந்த நேரத்துல மௌனம் இருக்கணும், எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் பண்ணக்கூடாது, அதிகமா தண்ணி குடுக்கணும், முடிஞ்ச வரைக்கும் உபவாசம் இருக்கணும். இல்ல என்னால முடியாது, நான் சுகர் பேஷண்ட் அப்படின்னா யூ கேன் டேக் ஃப்ரூட்ஸ் ஆர் யூ கேன் டேக் 2 டைம்ஸ் ஆஃப் ஃபுட். இந்த மாதிரி உங்களை நீங்க மாத்திக்கலாம். சி, நம்மளுக்கு தெரியும் எது செஞ்சா எது கிடைக்கும்னு. ஓகே, ஆனா என்னன்னா அதுக்கு முன்னாடி சிலர் உங்களை புஷ் பண்ண வேண்டியது இருக்கு, அவ்வளவுதான், சிம்பிள். சோ அதுக்கேத்த மாதிரி உங்களை நீங்க மாத்திக்கணும். அந்த நாளன்னைக்கு நம்ம வந்து மோர் தென் டைம் வந்து மௌனத்துல இருக்கணும். ஏன் மௌனத்துல இருக்கணும் அப்படிங்கிறாங்கன்னா, இப்போ நீங்க நார்மலா காமனா இருக்கீங்க, அந்த நேரத்துல நான் உங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தைகள் விடுறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கோவம் எங்க போகும் தெரியுமா? பீக்ல போகும். ஏன்னா ஆல்ரெடி வேர்ல்டு ஃபுல்லா எனர்ஜி பாஸ் ஆயிட்டு இருக்கு பௌர்ணமி. நீங்க அதை ஏத்துக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எப்பயுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே ரியாக்ட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் மட்டும் தான் பண்ணணும். இது நம்ம எல்லா கிளாஸ்லயுமே பேசிட்டு தான் இருக்கோம். அதை அனுபவபூர்வமா நீங்க அதை உணர்னா மட்டும்தான் அதை நீங்க ஆக்செப்ட் பண்ண முடியும். ஓகே, இப்ப நான் இந்த வார்த்தைகள் சொல்றேன் அப்படின்னா இது என்னோட வார்த்தைகள் கிடையாது, நம்மளோட குருக்கள், நம்மளோட ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் அவங்களோட வார்த்தைகள். அட்லீஸ்ட் இந்த வார்த்தைகளாக ஒரு ஹியூமன் பீயிங் சேஞ்ச் ஆனா கூட போதும். வி ஆர் நாட் ஆஸ்கிங் டு கம்ப்ளீட் ஹியூமன் எல்லாருமே இப்பவே உடனுக்குடனே சேஞ்ச் ஆகணும்னு இல்லை. சோ அப்ப அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்? மௌனத்துல இருக்கணும். மௌனத்துல இருக்கும்போது என்ன ஆகும்? யாராவது உங்களை ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் எது பேசினாலும் உங்களுக்கு அந்த கோபம் வராது. நீங்க என்ன பண்ணுவீங்க? அவேர்னஸ் ஆக்கிக்குவீங்க, நம்ம பேசக்கூடாதுல்ல, நான் மௌனத்துல இருக்கேன்ல. அப்ப என்ன ஆகும்? இப்போ உங்களை ஆப்போசிட்ல ஒரு பர்சன் அடிக்க வராங்க, அந்த நேரத்துல நீங்க சைலண்டா இருந்தா என்ன ஆகும்? அந்த பர்சன் உங்களை பார்த்துட்டு, நான் இப்படி தகாத வார்த்தைகள் பேசுறேன், நான் அடிக்கலாம் போறேன், பட் என்னோட ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் எவ்வளவு ஒழுக்கமா என்னை அக்செப்ட் பண்றாரு, எப்படி ட்ரீட் பண்றாரு அப்படிங்கும்போது அவருக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ என்ன ஆகும்? குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப நீங்க அங்க என்ன ஆகுறீங்க? ஒரு பிரச்சனையை கிரியேட் ஆகும்போது நீங்க அங்க மௌனத்துல இருக்கிறதால அந்த பிரச்சனை என்ன ஆகுது? நார்மல் சுச்சுவேஷனுக்கு உண்டாகுது. முதல்ல நீங்க சுச்சுவேஷனை உருவாக்குனாதான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்கும். சுச்சுவேஷனையே உருவாக்காம பிரச்சனைகள் பின்னாடியே இருந்தோம்னா நம்மளுக்கு எப்படி சொல்யூஷன் கிடைக்கும், இல்லையா? சோ அந்த மாதிரி நம்ம இந்த பௌர்ணமி அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு நியர்பை இருக்கிற எந்த சென்டர்லயோ, இல்ல ஏதாவது கிளாஸ் நடந்தாலோ, இல்ல இந்த மாஸ்டர் வீட்ல சத்சங்கம் நடந்தாலோ நீங்க அங்க போயிடணும். 101% மௌனத்துல இருக்கணும். யாரெல்லாம் புது மாஸ்டரா இருக்கீங்களோ தயவு செஞ்சு இத நான் சொல்றேனே அப்படின்னு நீங்க அக்செப்ட் பண்ண வேண்டாம். எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாருங்க. இந்த மௌனத்துல ஒரு வாட்டி நீங்க பேச ஆரம்பிங்க, ஒரு வாட்டி நீங்க மௌனம் இருங்க. அப்ப இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நீங்களே உணர்வீங்க. அடுத்த கிளாஸ் அப்போ கண்டிப்பா நீங்க எனக்கு அதை சொல்லுவீங்க. சோ இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க.
அதே மாதிரி அமாவாசை அப்படின்னா என்னன்னா, அமாவாசை எப்பவுமே இருள்ல இருக்கிறதால என்ன ஆகும்னா, நிறைய எனர்ஜி பாஸ் ஆகும். பட் அத நம்ம என்ன பண்றாங்கன்னா, சில மேஜிக்கல், பிளாக் மேஜிக்கல் இந்த மாதிரி விஷயத்துக்காக எல்லாம் அன்ஸ்பிரிச்சுவலுக்காக அதை யூஸ் பண்ணிப்பாங்க. சி தட் இஸ் நன் ஆஃப் ஆர் பிசினஸ். பட் பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாள், ஸ்பிரிச்சுவலுக்கு உகந்த நாள். நிறைய மகான்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க சித்தர் சமாதிக்கெல்லாம் போயிட்டு அன்னைக்கு வந்து நீங்க மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தர் அப்படின்னா என்ன? சித்தர் அப்படின்னா என்னன்னா, சித்தம் தெளிந்தவர். சித்தம் தெளிந்தவன் தான் சித்தர் இல்லையா? சித்தம்னா என்ன? நம்மளோட எண்ணங்கள். என்னோட எண்ணங்கள் என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் தான் சித்தர். கரெக்டா? அப்போ ஏன் அந்த மாதிரி அங்க போய் உட்கார சொல்றாங்கன்னா, தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு நீங்க போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு இத வந்து சொல்றாங்க. நம்ம நிறைய பார்த்திருக்கோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த மாதிரி மாஸ்டர்ஸ், நிறைய சீனியர் மாஸ்டர்ஸ் எல்லாமே நீங்க வந்து அந்த நாள்ல ஒரு சித்தர் சமாதி, ஜீவ சமாதிக்கு போயிட்டு அங்க மெடிடேட் பண்ணுங்க. யூல் பி ஹேவிங் அ பிளசன்ட் டே, யூல் பி ஹேவிங் அ குட் டே. அப்புறம் நிறைய மெசேஜஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இது உண்மை. நீங்க அனுபவிச்சா மட்டும்தான் அதோட டேஸ்ட் தெரியும். ஸோ தயவு செஞ்சு இத நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நாளைக்கு மறுபடியும் நம்ம வந்து இந்த புத்த பௌர்ணிமாவோட அருமை, நம்ம என்ன பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன் புத்த பௌர்ணிமா அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கறத நாளைக்கு கிளாஸ்ல இதே டைம்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.